அதைத்தான் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெருமகன் தான் எடுத்து சொன்னார். 1967 ஆண்டிலேயும் எல்லா நாடுகளையும் ஒன்றுபட செய்வதற்காக அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சங்கத்தில் பல நாட்டு கொடிகளை பத்தொரு வீச பறக்க விட்டாலும் அங்கே பேசிவிட்டு வெளியே வருகின்ற பொழுது எந்த நாட்டின் பேரில் எந்த நாடு என்று படையெடுக்கும் என்ற பேச்சு பேசிக் கொண்டிருக்கும் இன்றைய உலகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே யாதவ் ஊரே யாவரும் கேளி என்று எடுத்துச் சொன்ன தமிழன் எவ்வளவு பெருந்தன்மையை எவ்வளவு சிறந்த அரசியல் பண்பாட்டை பெற்றிருந்தான் என்பதனை எட்டு நெஞ்சம் விரும்புகிறது. யாதவ் ஊரே யாவரும் கேளி என்று அடிக்க மறுத்தாடி தீயோம் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவராலே நமக்கு தீங்கும் வராது, மற்றவராலே நமக்கு நல்லதும் வராது. நல்லது வர வேண்டும் என்றாலும் நம்மாலேதான் வர வேண்டும், கெட்டது வர வேண்டும் என்றாலும் நம்மாலேதான் வர வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு எடுத்துக் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் தீது வருமோ என்ற ஐயப்பாடு யாருக்காக இருந்தால் தீரும் நன்றும் பிறர் தரவாரா. நாமாக உரைத்தால் தான் அந்த தீமை வருமே தவிர நான் வேண்டாம் என்றால் தமிழரை தீது தீண்டாது. அதை போலவே நல்லதும் இன்னொரு கொடுத்தவனுக்கு வராது. நாவேதான் நல்லதை தேடிக்கொள்ள வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுக்கு நன்னறி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழர்கள் தங்களுடைய மொழியை பற்றி ஆராய்ச்சி கருத்தரங்கத்திலே நடத்தப்படுகிறது என்பதை அறிந்து தமிழகத்தின் மூல முடுக்கிலே இருந்தெல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் சென்னை நகரம் வாழ்த்து வரவேற்கின்றது. இந்த மாநாட்டின் மூலமாக கிடைக்க இருக்கின்ற நற்கருத்துக்கள் ஏற்கனவே நமக்கிருக்கின்ற மொழி ஆர்வத்தை பன்மடங்கு அதிகமானதாக்கி நம்முடைய மொழியினுடைய வளத்தை மற்றவர்களும் அறிந்து இப்படிப்பட்ட வளமுள்ள இந்த தமிழ் மொழி அல்லவா எங்களுக்கு மொழியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு எங்களுக்கு சேர்த்து இதல்லவா மொழியாக இருக்க வேண்டும், இதல்லவா இணைப்பு மொழி, இதல்லவா பொதுமொழி, இதல்லவா ஆட்சி மொழி என்று சொல்லப்பட்ட ஒரு காலம் வர வேண்டும். அந்த காலம் வரும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த நம்பிக்கை அந்த காலம் அவசர நடையினாலே வராது, ஆத்திர உணர்ச்சியினாலே வராது. பொறுத்திருந்து எப்படி தூண்டலை போடுகின்றவன் மீன் அதை கொத்த வருகிற வரையில் பொறுமையோடு காத்திருப்பானோ அதை போல் நம்மை நோக்கி அந்த கட்டம் வருகின்ற வரையில் காத்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதனையும் தமிழறிஞர்கள் தமிழ் மறையிலேயும் தமிழ் நெறியிலேயும் நன்றாக சொல்லி இருக்கின்றார்கள். காலமறிந்து செய்தல் வேண்டும், இடமறிந்து செய்தல் வேண்டும், வகையறிந்து செய்தல் வேண்டும், பொருளறிந்து செய்தல் வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதை எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஆகையினால் அப்படிப்பட்ட நன்னறியை பெற்றிருக்கின்ற நம்முடைய மொழியான தமிழ் மொழி உரிய இயக்கத்தை பெறுமென்ற சிறந்த நம்பிக்கையை நான் பெற்றிருப்பதைப் போலவே இங்கே கூர்மை இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களும் பெற்று நம்முடைய மொழிக்கு நல்ல ஏற்றத்தை உண்டாக்கி கொடுத்து இதனை மற்றவர்களும் அணுகி வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற்று இதனை அரியாசனத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு நன்னாளை எதிர்நோக்கி இந்த நாளில் நாம் உறுதி கொள்வோமாக. அந்த உறுதியை பெற்றுத்தர வந்திருக்கின்ற கருத்தரங்கத்து சித்தகர்களுக்கு நான் வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற சீரிய முயற்சி தமிழகத்திற்கும் தமிழறிந்த எல்லா இடத்திற்கும் பெரிதும் பயன்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த மாநாட்டினை பேசி வைத்து வந்திருக்கின்ற குடியரசுத் தலைவருக்கு மறுபடியும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இதுதான் என்னுடைய தலைமை உரை என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.